ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஆதிசங்கரர் எத்தனையோ நூல்களை ஆன்மீக உலகுக்கு கொடுத்துருக்கார். அது எல்லாத்துக்கும் அடிப்படையாயும் ஆதாரமாயும் விளங்குற ஒரு முதன்மையான நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தத்துவபோதம். ஆத்மீக அரங்கத்தில் அடியெடுத்து வைக்கிற ஒரு ஆரம்ப நில ஆத்ம சாதகம், அறிஞ்சிருக்க வேண்டிய சங்கேத பதங்களினுடைய சரியான அர்த்தங்களை அழகாக வழிகாட்டுற ஒரு அற்புதமான கிரந்தம் தத்துவபோதம். இப்போ நம்முடைய சாஸ்திரங்கள் எல்லாமே நமக்கு நம்மளை தெளிவுபடுத்த முயல்றது. எதை தெரிஞ்சுட்டா சாஸ்திரங்களின் பொருளை நம்மளால் நன்னா தெரிஞ்சுக்க முடியுமோ அதை சொல்கிற ஒரு சின்ன நூலாக இருக்கக்கூடியது தான் தத்துவபோதம். அப்போ அது சாஸ்திர மாளிகையினுடைய நுழைவு வாயில் போல் நம்மளுக்கு இருக்குதுன்னு சொன்னால் அது மிகையே கிடையாது. புதுசாக தத்துவம் பயில்ற முயல்றவனுக்கு கப்பல் மாலுமிக்கு திசை காட்டி போல் இருந்தால் அது இந்த நூல் தான் சொல்லணும். அப்போ இந்த நூலை நம்ம இப்போது விருத்தாந்தமாக பார்க்க போகிறோம். தத்துவம் அப்படின்றது பரம்பொருள்னு பற்றின விளக்கம் அப்படின்றது தான் அதனுடைய தாத்பரியம். அப்போ தத் அப்படின்றது இறைவனை இல்லை பிரம்மத்தை குறிக்கக்கூடியது. துவம் அப்படின்ற பதம் அவனுடைய தன்மை இல்லை அவனுடைய மயம் அப்படின்னு பொருளாகுது. அப்போ ஆனந்தமயமாக இருக்கிறது ஆனந்தத்துவம், அதுபோல் பிரம்மமயமாக இருக்கிறது பிரம்மத்துவம், அதுபோல் தத்துவமயமாக இருக்கிறது தத்துவபோதம். அப்போ அறிவும் உணர்வும் கலர்ந்தது தத்துவபோதம். இதுக்கு முதல்ல அவர் குருவந்தனம் போட்டிருக்கார் ஆதிசங்கரர். வாசுதேவேந்திர யோகீந்திரம் நத்வா ஞான பிரதம் குரும் முமுக்ஷூணும் ஹரிதார்த்தாய தத்துவபோதோப்பி தீயதே. நம்ம முன்னோர்கள் எந்தவித காரியத்தை தொடங்கும் முன்னையும் அக்காரியம் இடையூறு இல்லாமல் மங்களகரமாக முடிவு பெறத்துக்காக இஷ்ட தெய்வத்தை வணங்குவார். அது அவளுடைய வழக்கம். அதை பின்பற்றி தான் இங்கே சங்கரரும் தன்னுடைய குருவான வாசுதேவரை நமஸ்கரிக்கிறார். வசுதேவனுடைய புத்திரர் வாசுதேவன் ஸ்ரீ கண்ணபெருமாள். வசுக்கள் பருவ காலங்களை உண்டாக்குறவா, அவளுக்கு தேவனாக விளங்குறவன் வாசுதேவன். தேவன்னா பிரகாசிக்க செய்கிறவன், காலங்களை ஒளிர செய்கிறவன் இப்படின்னு சொல்லலாம். யோகின்னாக்கா சர்வஜன், அவன் எல்லாம் அறிஞ்சவன். சிறப்பானவற்றை குறிக்கிறது தான் இந்திரன் அப்படின்ற சொல். ராஜாக்களில் சிறந்தவன் ராஜேந்திரன், கஜங்களில் சிறந்தது கஜேந்திரன், தேவர்களில் சிறந்தவன் தேவேந்திரன், இப்படி யோகிகளில் சிறந்தவன் யோகீந்திரன். ஞானத்தை வழங்குகிற வாசுதேவேந்திர குருவை வணங்கி முக்திய நாடுறவாளுடைய நன்மையை முன்னிட்டு இந்த தத்துவபோதம் சொல்லப்படுறது. சாதன சதுஷ்டய சம்பன்னாதிகாரினாம் மோக்ஷ சாதன பூதம் தத்துவ விவேக பிரகாரம் வக்ஷ்யாமஹ. அப்போ இதில் ஒரு வார்த்தை வருது, சாதன சதுஷ்டம் அப்படின்னாக்கா 4 அங்கங்களை உடைய ஒரு சாதன முறை, அதான் சாதன சதுஷ்டியம். அப்போ இந்த சாதன முறை கைவர பெற்றவா மோக்ஷ சாதனத்தை அடைய தகுதி பெற்றவாளாக இருக்கா. அதுதான் தத்துவ விவேகம்னு சொல்லப்படுறது. அதை தான் இங்கே ஸ்ரீ ஆதிசங்கரர் சொல்கிறார். சாதன சதுஷ்டியத்தை உடையிற அதிகாரிகளுக்கு மோட்ச சாதனமான தத்துவ விவேக முறையை நம்ம சொல்லித்தரோம். சாதன சதுஷ்டியம் அப்படின்னா என்ன? மோட்சத்தை அடைய விரும்புகிற சாதகர் முதல்ல முற்றிலுமாக தகுதியுடைய சாஸ்திரங்களை வகுத்து கொடுத்துருக்கிறது 4 அங்கங்களை கொண்ட இந்த சாதன சதுஷ்டியம். புதுசாக தத்துவம் முயல்கிற ஒரு மாணவனுக்கு இந்த வார்த்தையே கூட புதுசாக இருக்கும். அதனால தான் அதுக்கு விளக்கத்தை கொடுத்துன்னு வர்றேன். நித்திய வஸ்து விவேக. அப்போ நித்திய வஸ்து விவேகம் அப்படின்னாக்கா நித்திய அனித்திய வஸ்து விவேகம். அப்போ ஆத்மீக வாழ்வில் வெற்றி படையறதுக்கு ஒரு சாதகனுக்கு தேவையான குணங்களில் முதன்மையாக சொல்லப்படுறது விவேகம். விவேகம் எல்லாரிடத்துலையும் இருந்தாலும் தேவையான அளவு மலர்ச்சி அடையாமல் முட்டாவே நம்மக்கிட்ட இருக்குது. நிலையானது எது, நிலையற்றது எது அப்படின்னு தன்னை சுற்றியுள்ள பொருள்களில் நடைபெற சம்பவங்களை குறித்து ஆராய்ஞ்சு அவற்றினுடைய உண்மை தன்மையை கண்டறிகிற நுண்ணறிவு தான் விவேகம். இந்த நுண்ணறிவை யாரோ சிலருக்கு தான் பகவான் அருளை கொடுத்துருக்கார். ஒருமுகப்பட்ட மனசினால் உணர்ச்சி பூர்வமாக தேடுற எல்லாராலையும் அது அடையக்கூடிய விஷயம்தான். ஆனால் எல்லாருக்கும் அது கிடைச்சிடுறதில்ல. இஹா முத்ரார்த்த பல போக விராக. அப்போ விராகம் அப்படின்னா வைராக்கியத்தை குறிக்கக்கூடியது. வாழ்வில் தோன்ற துயரங்களை எதிர்கொள்ள துணிவில்லாமல் வனத்துக்கு ஓடி போகிறதோ, இல்லை தன்னை சுற்றி நடைபெற சம்பவங்களில் தாத்பரியம் காட்டாது இருக்கிறதோ, உடலில் அத்தியாவசிய தேவைகளை மறுக்கிறதோ கிடையாது.
எதுலேயும் உற்சாகம் ஈடுபாடும் இல்லாமல் சமுதாயத்திலேருந்து ஒதுங்கி வாழறது தான் வைராக்கியம். தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹர ஹர சங்கர், ஜெய ஜெயசங்கர்.